சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்கதான் நிறுத்துங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. என்னடா பின்னாடி பூக்கடல மகா நிக்கிறாடா. மகாவா? திரும்பாதன்னு சொல்றேன்ல. டேய் மகா பார்த்தா என்னடா? பார்த்தா என்னவா? டேய் அவ பார்த்தா எதுக்கு அடகு கடைக்கு வந்தீங்கன்னு கேப்பா. திவ்யா நகையை தான் அடகு வைக்க வந்தோன்னு தெரிஞ்சா எதுக்குன்னு கேப்பா. அதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்க சம்பள பணத்தை நீங்க உங்க வீட்டுல தான் கொடுக்குறீங்க, எங்க வீட்டுல கொடுக்கலங்கிற விஷயம் எங்க அம்மாக்கு இன்னும் தெரியாது. அதை சமாளிக்கிறதுக்காக தான் திவ்யா நகையை அடமான வச்சு நீங்க கொடுக்குற மாதிரி உங்க சம்பள பணத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு நான் சொன்னேன்னு வையேன். இந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், மொத்தமா வெடிச்சிருவா. வீட்லயும் பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கு தெரிஞ்சாலும் அந்த பிரச்சனை வெடிக்க தாண்டா செய்யும். அது வெடிக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. திரும்பாத, இந்த பக்கம் பாரு. வரேங்கா. சரி. போலாண்ணா. போயிட்டாளாடா, போயிட்டாளா. ஆட்டோ போயிடுச்சுடா. சரி வா, அந்த கடைக்கு போய் கவரிங் நகையை வாங்குவோம். டேய் ஒரு நிமிஷம்டா. இந்த மாசம் இதை சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்ட. அடுத்த மாசம் என்ன பண்ணுவ? தேவைப்பட்டா உன் பொண்டாட்டி நகையை அடவண வைப்பேன். டேய் டேய் என் பொண்டாட்டி பாடா. டேய் செல்வம். வளையல் அங்க இருக்கு, வா. சொல்லுங்க சார், என்ன வேணும்? வளையல் ஒரு நிமிஷம். இத பாருங்க, இதே மாதிரி டிசைன்ல எனக்கு ஒரு கவரிங் வளையல் வேணும். ஒரு நிமிஷம் சார், தேடி எடுத்து தரேன். சார் நீங்க கேட்டது இதுல இருக்கா பாருங்க. டேய்
இது கரெக்டா இருக்கா சொல்லு. ஆ இது நீ ஓகே. இரு. நீங்க சொல்லுங்க, இது கரெக்டா மேட்ச் ஆகுதா? எஸ் சார், பர்ஃபெக்டாக இருக்கு. அப்படியா? ஆ அப்போ நான் இந்த வலையிலேயே எங்க எஸ் சார். பார்க்கறதுக்கு ஆ இது கோல்டு மாதிரியே தெரியும்ல? ஆமாம் சார், கவரிங்னாலே பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி தான் இருக்கும். யாருக்கு சார் வாங்குறீங்க? உங்கள் ஒய்ஃப்கா? அஹ், அஹ், அது சொல்லுங்க சார், அந்த வளையல் யாருக்கு? சொல்லுங்க சார், யாருக்கு இந்த வளையல்? ஐயோ மாட்டிக்கணும்டா. மகா, அஹ், நீங்க ஆமாங்க, நானே தான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் வளையல் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? அது அஹ், உங்களை தாங்க கேக்குறேன். நீங்க எப்படிங்க? அது அஹ், உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 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 இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நானா எப்படியும் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன். சரி, தங்கச்சிங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். நானும் அதுக்கு தாங்க வந்தேன். ஆ? இது அதுக்கு தான்னா அதே தான் சொல்ல வந்தேன். அதே தாங்க, நானும் அதுக்கு தான் வந்தேன். புரியலையே. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாங்குற முதல் மாச சம்பளம் இன்னைக்கு தானே? ஆமா. அதான் உங்களுக்கு gift கொடுக்கணுங்கிறதுக்காக வளையல் வாங்க வந்தேன். ஓ நிஜமாவா? ஆமாங்க. என்ன உங்களுக்கு தெரியாம வாங்கணும்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன். என்னது? இல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு உங்களுக்கு தெரியாம இதை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா மாட்டிக்கிட்டேன். நீங்களும் இதே கடைக்கு வந்துட்டீங்க. என்ன தங்கத்துல வாங்கணும் தான் ஆசை. ஆனா நம்ம பட்ஜெட்ல கவரிங் தான் வாங்க முடிஞ்சது. அதனால என்னங்க, பொண்டாட்டிக்கு புருஷன் என்ன வாங்கி தராருங்கிறது முக்கியம் இல்ல, வாங்கி தரணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதாங்க முக்கியம்.